பேசாம டீ கடை வச்சுருவோமா? இல்ல 2 ஆட்டோ வாங்கி ரேப்பிடோல விட்டுருவோம். அதுல நல்ல காசு வருது. எப்பலாம் போய் டீ கடையில ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்றோமோ, இந்த கடைய போட்டுருவோமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரூ. 2000 நிக்கும்னு நெனைக்கிறேன். மாசம் ரூ. 60,000 ஆச்சு. எப்படி பார்த்தாலும் நம்ம சம்பளமே ரூ. 40,000 தான். அப்படின்னு கணக்கு போடுறது தான் நம்மளோட எல்லாரோட கால்குலேஷனாவும் இருக்கு. பட் ஆனாலும் நம்ம போய் உட்கார்ந்து ஒரு பீக் ஹவர்ஸ்ல பார்க்குற கடைய நம்பி, இப்படிதான் டே ஃபுல்லா இருக்குன்னு ஒரு அசம்ப்ஷனுக்கு நம்ம வந்துர்றோம். அதுல இருந்து கால்குலேஷன்லாம் போடுறோம். பட் ஆனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது அப்படி ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. எகைன் பிசினஸ்ங்கிறது எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. எப்பொழுதுமே ஒரு பிசினஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்பரேட்டிங் காஸ்ட்ன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க அந்த பிசினஸ் நடந்தாலும் நடக்காட்டியும் இடத்துக்கு வாடகையிலிருந்து எம்ப்ளாயிஸ்க்கு சேலரியிலிருந்து நெறைய குடுத்தாகணும். இது உங்களுக்கு பிசினஸ் நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி. இந்த மாரி ஒரு பிசினஸ பத்தின எந்த விதமான பேசிக் ஐடியாவுமே இல்லாம, இல்ல யார் யாரோ சொல்றாங்கிறத கேட்டுட்டு தயவு செஞ்சு பிசினஸ்ல இறங்காதீங்க. எஸ்பெஷலி இது ஏங்க நான் சொல்றேன் அப்டின்னா, நெறைய ஐடில இருக்க பீப்பிள் தான் இத நெறைய ட்ரை பண்றாங்க. என்னன்னா, என்கிட்ட ஒரு ரெகுலர் இன்கம் வருது. பட் ஆனா என்னால வந்து பிரஷர ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சம்பளங்க தான் வாங்குறேன். ஃப்ரீயா இருப்பேன். நான் ஊர்ல ராஜா மாரி இருப்பேன். நான் போனா அங்க டீ கடை போட்டு பொழச்சுப்பேன் அப்டின்னு ஒரு காமன் மென்டாலிட்டி. இதுல பிரான்சைசி பிசினஸ்ல புதுசா வந்திருக்கிறது அந்த பானிபூரி ஐட்டம், டீ கடை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அவங்க எல்லாருமே ஒரு ப்ரொஜெக்ஷன் குடுப்பாங்க. பட் ஆனா ரியாலிட்டிங்கிறது அதுல இருந்து நெறைய மாறி இருக்கிறத நான் என்னோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்லயும் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லயும் இத பார்க்குறேன். தயவு செஞ்சு ஒரு ரெகுலர் இன்கம்ல இருந்து வெளிய வரதுங்கிறது அவ்வளவு சிம்பிளான டெசிஷன் எடுக்காதீங்க. ஒரு பல வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப உங்க ஃபேமிலியோ, உங்களோட சரவுண்டிங்கோ அத சுத்தி ஒரு செட்டப்ல வந்திருக்கும். தயவு செஞ்சு இஷ்டத்துக்கு இந்த மாரியான ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இதுல நான் பண்றேன், அதெல்லாம் நான் பண்றேன்னு ஒரு ரெகுலர் இன்கம் விட்டுட்டு, கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மாரி விஷயத்துல இறங்காதீங்க. ஏன்னா, இது எல்லாமே நீங்க ஹார்ட் ஏர்ன் பண்ண மணி. உங்களோட வொர்க்கு, உங்களோட டைம் இதுல எல்லாமே அதுல போட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. டோன்ட் கோ வித் த பிளைண்ட் நம்பர்ஸ், பிளைண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ்.